ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஆர்டிடி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஓல்டு ஆன்டிக் ஃபேனை பற்றியோட ரிவ்யூ தான். அந்த கம்பெனியை பற்றியும் அந்த கம்பெனி என்னென்னலாம் தயாரிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நிறைய பேர் ரோட் சைடில் உணவு இல்லாமல் தவிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு உணவளிக்கும் விதமாக என் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் ஃபண்ட் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு உதவிட்டுருக்காங்க. நீங்களும் அதே மாதிரி உதவும் நினச்சிங்கன்னா அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் அண்ட் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். GEC ஜென்ரல் எலக்ட்ரிக் இன்ஜினியரிங் இந்த கம்பெனியோட ஃபுல் ஃபார்ம். 1886 ஹியூஜர் ஹர்ஸ்ட் அப்படிங்கிறவர் தான் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணார். இந்த கம்பெனி முழுக்க எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட கம்பெனி. பிரிட்டன்லே ஜெக் அப்படிங்கிற இந்த கம்பெனி தான் இப்போ இருக்கிற பெரிய கம்பெனி. ஆரம்ப கட்டத்திலே 2,50,000 எம்ப்ளாயை வச்சு வேலை பார்த்த கம்பெனி. முதல் ஃபேக்ட்ரி சால்ஃபர்ட் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஓப்பன் பண்ணாங்க. அந்த கம்பெனியில் முதல்ல பெல் ரெகுலேட்டர்ஸ், ஃபேன்ஸ், ஸ்விட்சஸ்ஸு, ரேடியோஸு, லேம்ப்ஸு, ஃபாக் லேம்ப்ஸ் இந்த மாதிரி சின்ன எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அவங்க தயாரித்தாங்க. 1916 வரைக்குமே அவங்க அதை தான் தயாரித்தாங்க. 1917 நார்த்தம்டம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இந்த கம்பெனி 2வது ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பெரிய மோட்டார்ஸ் தயாரித்தாங்க. பெரிய ஃபேக்ட்ரிஸ்க்கு வந்து மோட்டார் ரன் பண்ணுற மோட்டர்லாம் இவங்க தான் தயாரித்தாங்க. GEC அப்படின்ற இந்த கம்பெனி தான் முதல்ல எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்க்கு கேட்லாக் அப்படின்ற ஒன்றை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி 1918 முதல்ல வேர்ல்டு வார் 1 என்னடா ஃபேனை பற்றி சொல்கிறேன், வேர்ல்டு வார் 1 வேர்ல்டு வார் 2 அப்படின்னா போகிறேன்னு நினைக்காதீங்க. இதோட சின்ன இன்ஃபர்மேஷன் தான். 1918 இவங்க வேர்ல்டு வார் 1 அப்படின்ற இந்த இதில் பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணாங்க. அது என்னன்னா இவங்க கம்பெனியோட பரிணாம வளர்ச்சி இதில் தான் அடைஞ்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த கம்பெனி 1918 ரேடியோஸ், சிக்னல்ஸ், ரேடார் இந்த மாதிரி சின்ன வேர்ல்டு வார்க்கு தேவையான சின்ன எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபுல்லாமே இவங்க தயாரித்து கொடுத்தது தான். அது மட்டும் இல்லாமல் 1940 வேர்ல்டு வார் 2, அதாவது வேர்ல்டு வார் 2 1940 இந்த இயரில் என்ன நடந்துச்சுன்னா இவங்க மிலிட்ரிக்கு தேவையான எல்லா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸுமே இவங்க தான் தயாரித்தது. வேறு எந்த கம்பெனி இவங்க மட்டுமே தான் அந்த எல்லாத்தையும் தயாரித்தாங்க. இந்த கம்பெனிக்கு முழுக்க 2 சயின்டிஸ்ட் உறுதுணையாக இருந்தாங்க. அது யாருன்னா ஜான் ரோண்டல் அண்ட் ஹாரி புட். இந்த 2 சயின்டிஸ்ட் தான் இந்த மிலிட்ரிக்கு தேவையான எல்லா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபுல்லாமே இவங்க தயாரித்து கொடுத்தது தான். இவங்க 2 பேரோட கைடன்ஸ் தான் இது எல்லாமே தயாரிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் 1943 ஹியூஜர் செட்டிஸ் இறந்துடுறாரு. அதாவது ஜெக் நிறுவனத்தோட உரிமையாளர் வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய 2 பசங்க தான் அந்த கம்பெனி அப்படியே டேக் ஓவர் பண்ணுறாங்க. 1998 வரைக்கும் எந்த இழப்பையும் சந்திக்காத அந்த நிறுவனம் 1999 பெரும் இழப்பை ஏற்படுத்துச்சு. 1998 வரைக்கும் அவங்களுடைய ஒரு வருட வருமானம் 1 பில்லியன் to 3 பில்லியன் வரைக்கும் அவருடைய வருமானம் இருந்தது. ஆனால் 1999 பெரிய இழப்பை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஏரோஸ்பேஸ் அந்த ஜெக் நிறுவனத்தை மார்க்கோனிக் அப்படின்ற முறையில் அவங்க ரீநேம் பண்ணி அதை எடுத்துக்கிட்டாங்க. அந்த மார்க்கோனிக்ங்கிறது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அதாவது ரேடார் அண்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். அவங்க வந்து ஏரோஸ்பேஸ் இந்த மாதிரி ரிசர்ச்சுக்கு அதை யூஸ் பண்ணுற ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸாக இப்போ மாறி இருக்கு. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு எதுவும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 1924 தான் இந்த ஃபேனை மேட் பண்ணாங்க. அதாவது ஜெக் கம்பெனி அப்படிங்கிறவங்க தான் அதை தயாரித்தாங்க. இந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் ஓடினாலும் ஹீட்டே ஆகாது. பாடி வந்து அவ்வளோக்கா ஹீட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இது வெளியில் வந்து பார்த்திங்கன்னா மைன்யூட் டிசைன் தான் கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாக பிராஸில் அந்த எம்பளம், அந்த ஃபேனோட விங்ஸு, அவுட்டர் லேயர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பிராஸில் தான் மேட் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி பிராஸ்லாம் மேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிராஸில் மேட் பண்ணதான் அந்த லுக்கே வந்து கிடச்சி. இன்றைக்கும் அந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்டு கூட இருக்காது. அவ்வளோ திக்காகவும் அவ்வளோ க்ளீன் அண்ட் நீட்டாகவும் இருக்கும். இந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா அந்த விட்டன் ஃப்ரீசர் ஃபேன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதில் மொத்தம் 3 ஸ்பீடு இருக்குது. இது சொன்னேன்ல, இந்த அவங்களோட எம்பளம் தான் இந்த விட்டன் ஸ்பீடு அப்படின்ற எம்பளம் தான் இது இவங்களோட தான். இந்த ஃபேனோட பாடி வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் தான் சொன்னேன்ல 7 to 8 kg வரும். ஹெட்டே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ திக்காக இருக்கும். இது வந்து காஸ்டிங் அயன் அப்படி சொல்லுவாங்க. மண் இரும்பு, ரயில்வே தண்டவாளம் அதுக்கெல்லாம் போடுற இரும்பு தான் இந்த பாடி ஃபுல்லாக இது பண்ணியிருப்பாங்க. அதோட இந்த ஃபேனு தான் ஒரிஜினல் ஃபேனு. இப்போ டெல்லி மேக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா
செகண்ட் மேட் காப்பி பண்ணுறாங்க. அது வந்து ஒரிஜினல் கிடையாது. அதோட இந்த ஃபேனு இன்றைக்கி அமெரிக்கன் மதிப்பில் வந்து பார்த்திங்கன்னா $721, அதாவது 52,000 இன்றைக்கி நம்ம ஊர் மதிப்பு. உங்களுக்கு ETSY அப்படின்ற ஒரு 7 வருட நிறுவனம் தான் அதோட மதிப்பை வந்து கோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள் கூகுளில். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஃபேன் இப்போவும் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அந்த வீடியோ உங்களுக்கு இப்போ காட்டுறேன், பாருங்கள். சாவலை நல்லா தான் தயார் பண்ணியிருக்கேன். இதை சொல்லதான் குட்டியில நாங்கள் தயார் பண்ணால் தரமாக தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நெக்ஸ்ட் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from RTD. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.